இன்னைக்கு சிம்பிளா இது மட்டும் தான் செய்ய முடிஞ்சிச்சு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் vlog பார்க்கலாம் வாங்க. ஆஃப்டர்நூன் நம்ம ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தோம் இல்லையா, சரி அது இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே ஆர்வம். நம்ம கிச்சனுக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு தெரியலையேன்னு. ரொம்ப குட்டியா வேற இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் தான், செட் ஆகாதுன்னு தான் தோணுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு செல்ஃபை ஒரு தொடச்சிட்டு கண்டெய்னர்ல எது எதுல எல்லாம் இருக்கோ பார்த்து இது பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2-3 பாக்ஸ் எல்லாம் அப்படியே ரீஃபில் பண்ணாமே இருந்துச்சு. அதெல்லாம் ஓரம் எடுத்து வச்சுட்டு வரிசையா செட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். 2-3 டைம் நானும் எடுத்து வச்சு செட் பண்ணி பார்த்தேன். எப்படியோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணிட்டேன். எப்படியோ ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். அடிக்கடி எடுக்கிற திங்ஸ் மட்டும் முன்னாடி வச்சிட்டேன். ரேரா எடுக்கிறதெல்லாம் பின்னாடி வச்சிருக்கேன். பார்க்கலாம் இப்படியே மெயின்டைன் பண்ண முடியுமான்னு. அப்புறம் இதெல்லாம் வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போனேன். இன்னைக்கு வந்து அப்பாவோட பர்த்டே. மார்னிங் விஷ் பண்ணதோட சரி, எந்த ஒரு பிளானுமே பண்ணல. சரி என்ன பண்றாங்கன்னு பார்க்கலான்னு போனேன். அம்மா வந்து ஸ்பெஷலா இதை செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து சரி எல்லாருக்கும் தக்காளி சாப்பாடாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கொஞ்சம் இங்க சிச்சுவேஷன் சரியில்லை. ஆளுக்கு உடம்பு சரியில்லை, அப்படி இப்படின்னு அட்மிட் பண்ணியிருக்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம்ல நம்ம செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுங்கிறது நல்லதில்லை. அதனால சிம்பிளா ஏதாவது முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தக்காளி சாதத்துக்கு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அம்மா வந்து கடலை மாவு மிக்ஸ் பண்ணி போண்டா சுட்டாங்க. அதுவும் 1/2 கிலோ மாவுல ஆளுக்கு 2 வர மாதிரி ரொம்பவே கம்மியான அளவுல தான் செஞ்சாங்க. பெருசால எதுவுமே பண்ணல. நான் சமைச்சு முடிச்சேன். அதுக்குள்ள ஹஸ்பண்டும் வந்துட்டாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து இங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்க கரெக்டா வரும்போது நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். நானும் அவருக்கு சாப்பாடு போட்டு வந்து கொடுத்துட்டு, இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து தக்காளி சாதமும் போண்டா தயிர் பச்சடி. இது மட்டும்தான். பெருசா கேக் கூட கட் பண்ணல. எனக்கு பிளான் இருந்துச்சு, ஆனா பிரச்சனை மேல பிரச்சனையே போயிட்டு இருக்கு. நம்ம போய் கேக் கட் பண்ணிட்டு இருந்தா சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக கேக் எல்லாம் எதுவுமே கட் பண்ணல. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நானும் ஹஸ்பண்டும் சாப்பாடு போட்டு வெளியே நல்லா காத்தோட்டமா உட்காந்து எல்லாரும் கூட பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்.